அப்பான்னு எதுவும் சொல்ல மாட்டீங்க. அதை நீங்கள் வந்துட்டு அவன் அடி வாங்கிக்கினே இருப்பீங்க. இருந்த பிறகு வீட்டுக்கு போனால் தங்கச்சி ஒன்று இருக்கு, அது வாழ்க்கை இப்படி ஆகிடும்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன், தியாகம்லாம் பண்ணாதீங்க. புருஷன் அடிக்கிறேன்னா நீங்களே கட்டை எடுத்து அடிங்க. உங்களால் அடிக்க முடியலையா, நேராக போலீஸ் ஸ்டேஷனில் என்னை வந்து ரொம்ப பாலியல் தொழில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ளே தள்ளு, கப்சிப்பு நான் அடங்கி போயிடுவோம். அந்த மாதிரி ஈகோலாம் போட்டுட்டு அந்த மாதிரி வீராங்கனையாக இருந்தால் தான் உங்கள் அப்பா துன்பத்தை எடுக்க முடியும். நீங்கள் பாட்டுன்னு கல்யாணத்துக்கு போயிடுவீங்களா, அவர் சாமான் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு வரான், கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு வரான், நிச்சயத்துக்கு கல்யாணம் ஆகிடுவாரான், டெலிவரி கல்யாணம் ஆகிடுவாரான், வரதட்சணை கொடுப்பாரான், அவர் வைத்த கட்டு இருந்தாலும் உனக்கு செலவு பண்ணிவிடுவான். நீ அங்கே போயிட்டு அவனுங்க மாமியாருக்கோ மாமனாருக்கோ அடிபட்டு உதப்பட்டு வாடும். அந்த வேலையே கிடையாது. கல்யாணம் கட்டுறது இருந்தால் நடக்கிறது தான் நடக்கும். ஆனால் கல்யாணம் கட்டணும் நீ இப்படி தான் இருக்கணும்னு ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்தேன். சில பிரின்சிபலை போட்டுன்னு அந்த பிரின்சிபலோடு தான் நீ வாழணும். வாழ்ந்தால் தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லது. அங்கே போயிட்டு உங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த பிறகு அவனுக்கு போய் அங்கே கொத்தடிமை வந்துட்டு வேலை செய்யலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவாக இருந்தால் கல்யாணம் பண்ணும்போது அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரையும் ஒதுக்குன்னு சொல்லிட்டு நேராக அந்த மாப்பிள்ளையை உள்ளே இழுத்துட்டு போய் உட்கார டே மாப்பிள்ளை, எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சுக்கிறாரு, எங்கள் அப்பா வந்துட்டு நான் இப்படி தான் போல்டாக எங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு வீராங்கனை மாதிரி வளர்த்துக்கிறேன். நீ என்கிட்ட வேலை தான் காமிக்கக்கூடாது. நீ சம்பாதிக்கிறத வந்து எனக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் சம்பாதிக்கிறத நீ கேட்காத. உங்கள் அம்மாவுக்கு வந்து காலையில் காலை அமுத்தி விடுறது, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, டீ வாங்குறது, காப்பி கொடுத்து சோறு போடுறது, இதெல்லாம் என் வேலை இல்லை. இது உன் வேலை. உங்கள் அம்மா பெற்ற நீ தான் அவங்களுக்கு போடணும். நான் பெற்றவனா நான் எங்கள் அம்மாவுக்கு தான் போடணும். அதனால் இந்த திமிரு வேலையும் காமிக்காத. அப்படி நீ உங்கள் அம்மாவுக்கு சோறு போடுறதா உன் பணத்தில் போடு. ஏன் நான் வேலைக்கு தான் போவேன். வேலைக்கு போய்ட்டு எங்கள் வீட்டுக்கு கவனிக்கணும். நீ வந்து எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு பார்த்து எங்கள் அம்மாண்ட பேசணும். நான் வந்து உங்கள் அம்மாண்ட ஒரு நாளைக்கு பேசுகிறேன். நீ ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வா, நான் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வா. நீ ஒரு திங்கக்கிழமை இதை செய், புதன்கிழமை இதை செய். அது மாதிரி ஒன்றோட ஒன்று கரெக்டாக பேசி ஃபிட்டிங்காக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃபிட்டு ஆகும். ஏன்னுன்னா உங்கள் தலையில் இறைவன் அது இப்படி ஃபிட் ஆகணும்னு வந்து ஆகிடும். அதனால் கரெக்டாக பேசுங்க. திங்கக்கிழமைனா தம்பி நீ தான் வந்து சமையல் கொடுக்கணும், செவ்வாய்க்கிழமை நான் செய்கிறேன், புதன்கிழமை நீ பாரு, வெள்ளிக்கிழமை ஹோட்டலுக்கு போவோம், சனிக்கிழமை கோயிலுக்கு போவோம், அப்புறம் வந்து உங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்க கொடுக்கும். எப்போவுமே அவங்க அம்மா வந்து உன்னை மறக்காத அளவுக்கு நீ பார்த்துக்கணும். என் வீட்டு புள்ள, என் பொண்ணு, என் வீட்டு புள்ள பொண்ணெல்லாம் ஏமாத்த வேலை. எங்கள் அம்மாவே கட்டி கொடுத்துட்டாங்க, நீ என்ன என் பொண்ணு உன் பொண்ணு. நான் உங்கள் அம்மா மாதிரி, உங்கள் அம்மா மாதிரி இல்லை, என் அம்மா என் அம்மா தான், நீ யாரோ தான். சும்மா வந்து வித்தெல்லாம் காமிக்கிற வளர்ச்சிக்கிறது. அது மாதிரி பையனாண்ட பேசி தெளிவாக பேசிடு. இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக காலைல எழுந்திருப்பேன், நீங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணுவேன், வருவேன், வண்டி எடுப்பேன், அங்கே போய் சாப்பிடுவேன், வருவேன், நிற்புவேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு காப்பி கொடுத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. நான் என் இஷ்டம் போல் தான் மாறுவேன், ஆனால் தப்பு மட்டும் பண்ண மாட்டேன். நீ அது மாதிரி என்னுடைய சுதந்திரம் தலையிடவே கூடாது. நான் என்ன வேணால் பண்ணுவேன், அது என் சுதந்திரம். அப்படி என்ன பண்ணினா மனித மீறல் சொல்லிட்டு அவனோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் புருஷனை அந்த லாவில் வச்சு அவனை ஓரம் கட்டி வச்சுருங்க. அன்பு பண்பு பேசணும். குழந்த பிறந்துச்சா அது குழந்த பாட்டுன்னு வளர்ந்து போய்கினே இருக்கும். அது உங்ககிட்ட ஆசையாக இருக்குன்னா இருக்கும். அதே குழந்தை அவனுக்கு கஞ்சா பிடிக்குன்னா பிடிக்கும். அதே குழந்தை பீடி பிடிக்குன்னா பிடிக்கும். அதை நீ நிறுத்த முடியாது. அதே குழந்தை யாருன்னா லவ் பண்ணோம்னா அடிக்கும். எங்கன்னா திருட்டில் பண்ணால் பாடும். நல்லா படிக்கணும்னா படிக்கும். வீட்டில் குடுக்கவளுக்கு ரோட்டில் லைட்டில் கூட படிக்கிற பசங்க படிச்சிடும். பெரிய பெரிய பங்களாவில் அவ்வளோ லைட் இருக்கும், அந்த இடத்துலாம் படிக்காது. அதனால் நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, கல்யாணம் வந்து பண்ணிக்கங்க. பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பையனாண்ட இதெல்லாம் பேசிடுங்க. பேசிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எப்படி வாழணுமோ அது மாதிரி உங்களுடைய டேஸ்ட் மாதிரியே போடுங்க. உங்களுடைய இதை வந்து யாருக்கும் கொடுத்துட்டு அவங்க சொல் பேச்சை நீங்கள் கேட்டு கொத்தடிமை மாதிரி வாழாதீங்கன்னா இன்னும் வீராங்கனை மாதிரி இருப்பீங்க. நீங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்க நல்லது பண்ணுறீங்க, உலகத்துக்கு நல்லது பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணிக்கங்க, கல்யாணத்தை தேடிங்க, பையனோட பேசுங்க, எல்லாம் நடக்கணும்னு விட்டுங்க. ஆனால் தப்பி தவறி கூட அப்பா அம்மா கண்ணில் வந்து உன் கல்யாணத்துக்காக வந்து அவங்கள ரண வேதனை படுத்தாதீங்க.
குழந்த பார்த்து போகணும், துணி அலசணும், குழந்தைய தூக்கணும், ஆஸ்பத்திரிக்கு வரணும், இல்லை கடத்த வாங்கணும், மாப்பிள்ளையோட பேசணும், அதுக்கு புடவை கொடுக்கணும், இது வந்துட்டு தீபாவளி கொடுக்கணும். ஒரு வெங்காயமாக வேணாம். அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா எங்கள் அப்பா அம்மா. எந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, எந்த பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்பா அம்மாவை சித்திரவதை பண்ணி ரணவேதனை பண்ணி கண்ணீர் விட்றானோ அந்த பசங்களாம் உருப்பட்டதை சரித்திரமே கிடையாது. உனக்கு கல்யாணம் வேணுமா பண்ணிக்கோ. எப்படி பண்ணிக்கிற? நேராக அந்த பொண்ணாண்ட பேசி ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு ஒரு 2 டோக்கன் கொட்டு, ஒரு லட்சுமி பவன்லேயோ ஆரி பவனில் ஒரு 4 பேர் சோற்று போட்டு முடிஞ்சு போச்சு கதை. ஊரான் இப்படி பார்ப்பானே, ஊரான் அப்படி செய்வானே, ஊரான் இப்படி பண்ணுவானே செய்வானேன்னு சொல்லிட்டு ஊரானுக்கு போய்ட்டு உங்கள் அப்பாவை கண்ணீர் சிந்த விடாதீங்க. நீங்கள் கண்ணீர் சிந்தி தான் வளர்த்தாங்க ஒன்று. கல்யாணம் ஆகிட்டு கண்ணீர் சிந்திட்டு சீக்கிரமாக ஓரம் கட்டிடுவீங்க. எதுக்கு அப்படி? அவங்க பாடு அவங்க இருக்கட்டும், நீ பாடு நீ இரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறே பண்ணு, உனக்கு யார் வேணாந்து கட்டிக்கிறே கட்டிக்கோ. எங்கே கட்டிக்கிறேன்? எங்கன்னா கண்காலாக ஒரு கோயிலில் போயிட்டு நேராக அகமதாபாத் போ, ஹைதராபாத்துக்கு போ, அங்கே ஒரு கோயிலில் தாலி எடுத்து கட்டிட்டு வந்துடு. இங்கே வேணும்னா ஒரு 2 பேருக்கு சோற்று போட்டு விட்ரு. நீ கல்யாணம் கட்டிக்கலன்னு உங்கள் ஊர் ஜனங்களாம் அடித்தாங்களா? இல்லை நீ கட்டிக்கினா இப்படி தான் கட்டிக்கணும்னு வாழ்த்துனாங்களா? இல்லை நீ கட்டினா இப்படி தான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னாங்களா? ஒரு வெங்காயமும் கிடையாது. அந்த வெங்காயத்துக்கு நீ பயப்படுற? நீயா வேறு கடைசி வரைக்கும். வாழ்ந்தாலும் ஏசும், விழுந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, அண்ணன் நடடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். இப்படி உலகம் இருக்குது. நீ நினைப்ப நான் ஓஹோன்னு இருப்பேன்னு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்க்கை நிலைக்கும் என்று, ஆனால் இறைவன் நினைப்பது நீ பாவம் என்று. அதனால் நீ கேரி ஆன் மெசேஜ்னா, நீ பிறந்தா நீயாவே இரு, யாருக்கும் இடைஞ்சலாக இருக்காது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு மெயினாக இடைஞ்சலாக இருக்காது. அவங்கள சாகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக சிரிச்சுக்கினே சாகிற மாதிரி பண்ணிவிடு. உன்னால் அவங்க சாகிற மாதிரி பண்ணிடாத. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குது அந்த அம்மா பாதி கஷ்டப்பட்டாங்க. கல்யாணம் பண்ணின்னு வரதட்சணை பாதி கல்யாணம், அப்புறம் சோறு படமாக அடிச்சு பெற்றுட்டு அது பாவம். இந்த பாவலெல்லாம் உங்களோட விடாது. மெசேஜ் வந்து பி ஹாப்பி எவ்ரிபடி, யூ லீவ் யுவர் செல்ஃப். அப்புறம் வேறு யாருக்கும் உங்களுக்கு சுகத்துக்காக பிறரை வந்துட்டு அப்பா அம்மாவெல்லாம் இதெல்லாம் கேட்காது. கல்யாணம் பண்ணோம் பண்ணிக்கணும், யார் வேணான்னு. காட்டில் நாய் பேயெல்லாம் பார்க்கலையா? டிஸ்கவரி சேனலில் பார்க்கலையா? அது பார்த்து அது கட்டி கொடுக்குது, குழந்தை கொடுக்குது, போயின்னே இருக்குது. அது 100 வருஷம் வாழ்ந்துருந்தாங்குது. பார்க்கலையா யானை குட்டி போகிறதெல்லாம்? சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, உலகம் ரொம்ப மாறுது. ஏஐ உலகத்தில் பாசம்னா என்னன்னு தெரியல, அன்புனா என்னன்னு தெரியல. அதனால் நான் ஒரு ஸ்கீம் வச்சுக்கிறேன்னா, நீயே வாழு, நீ உனக்காக வாழு. அப்பா அம்மாவை தொந்தரவு கொடுக்காத, அவங்கள அழ வைக்காத. அவங்கள அழ வச்சா நீ உருப்படவே மாட்ட. இது நிச்சயம். நன்றி, வணக்கம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் மனசில் ஏற்றுங்க, இல்லைன்னா தூக்கி குப்பையில் போகிற மாதிரி போடுங்க. நன்றி, வணக்கம்.